ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட் 1, உருளைக்கிழங்கு 1, பச்சை மிளகாய், டொமேட்டோ 2, சின்ன வெங்காயம், பூண்டு, பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கட் பண்ணி குக்கரில் ஒன்றா சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு சோம்பு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி, முழுகிற அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி அடுப்பில் வச்சுருங்க. 4 விசில் 5 விசில் வரட்டும். நல்லா மசிச்சு கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நீங்கள் மசிச்சு கொடுக்கல அப்படின்னா பிள்ளைங்க வெஜிடபிள்ஸ் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. நல்லா எடுத்து மசிச்சுருங்க. தம் வந்த உடனே விசில் போனோடனே நல்லா மசிச்சு விடுங்க. பெரியவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், ஆனால் சின்ன பிள்ளைகள் ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ நல்லா மசிச்சு விடுங்க. இல்லைன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கிடையில் நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு தாளித்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறோம் இல்லையா குக்கரில், அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நீங்கள் இதை சுடு சாதத்துக்கு பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும்.